நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போகிறோன்னா, நீங்களும் நானும் சரி, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் இயேசு கிறிஸ்து போல் இந்த உலகத்தில் நடக்கணும், இயேசு கிறிஸ்து போல் இந்த உலகத்தில் சாட்சியாக இருக்கணும், இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தையே உங்ககிட்டையும் என்கிட்டையும் இருக்கணும். அதுதான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம், பிதாவினுடைய ஆசை. இன்றைக்கு அதை குறித்து தான் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க போகிறேன். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல ஆவியாக இருக்கிற கர்த்தராகிய அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு, தேவன் எவர்களை, அதாவது தம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில், அதாவது இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்தி இருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு தேவ திட்டம் இருக்குது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு தேவ திட்டம் இருக்குது. அந்த தேவ திட்டம் என்னங்கிறத நம்ம முதல்ல தெரிந்து கொள்ளணும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு பூரணத்தக்கதாகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டும் சுவிசேஷத்தின் ஊழியத்தின் வேலைக்காகவும் அவருடைய சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி உண்டாவதற்காகவும் சிலரை அப்போஸ்தலனாகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை போதகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், சிலரை சுவிசேஷகாகவும் ஏற்படுத்தினார். நீங்களும் நானும் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை, ஏசாயா 51வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றிலிருந்து செதுக்க தொடங்கியாச்சு. வேதனையாக தான் இருக்கும், மெதுவாக தான் இருக்கும், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அதனால தான் பேதுரு சொல்லியிருக்கிறாரு, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களையும் என்னையும் உயர்த்தும்படிக்கு கர்த்தருடைய பலத்த கருத்துக்குள்ள நாம் அடங்கி இருக்கணுமா. யோபு சொல்லியிருக்கிறாரு 8வது அதிகாரத்தில், ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அந்த காலத்தில் பார்வோன் ஜனங்களை அடிமைப்படுத்தி இருக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தம் கேட்குது, என் ஜனங்களை போக விடு. முதல்ல பார்வோன் கேட்கல, ஆனால் அதுக்கப்புறம் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அந்த ஜனங்களை போக விடுறான். அதே மாதிரி இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் யாராவது நமக்கு விரோதமாக எழும்பினாங்கன்னா கர்த்தருடைய சத்தம் நமக்கு ஆதரவாக கேட்குது. என்ன கேட்குதுன்னா, இது என்னுடைய ஜனம், என் ஜனங்களை வாழ விடு. ஆனால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. இந்த 2025வது வருடம் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமான வருடமாக இருக்கும். இந்த 2025வது வருடம் நம்ம எல்லாருக்கும் ஒரு மங்களகரமாக வெற்றிகரமான வாழ்க்கையாக இருக்கும். எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. நமக்குன்னு ஒரு நாள் வச்சிருப்பாரு. அது வரைக்கும் நம்மளுடைய கருத்துக்களை அடங்கி இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், வேதத்தை தியானிக்கணும், ஜெபிக்கணும், துதிக்கணும். அதை தான் கர்த்தர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறாரு. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து போல இந்த உலகத்தில் நம்ம வாழணும், இயேசு கிறிஸ்து போல இந்த உலகத்தில் நடக்கணும். உங்ககிட்டையும் என்கிட்டையும் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சிந்தை நம்மகிட்ட எப்பொழுதும் இருக்கணும். அது ஒவ்வொரு நாளும் அனுதினமும் வேதத்தை தியானிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.